பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். இப்பவே இவ்ளோ டயர்டா இருக்குடா, சத்தியமா முடியலடா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஓகேவா? அதுக்கப்புறம் குழந்தை கையில வந்துரும். உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா நீ வேற இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கும்போதே தெரியுது வீடு எவ்ளோ இதா இருக்குன்ட்டு. இதுல நம்ம குழந்தை வேற வந்துட்டா அவ்வளவுதான்டா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. குழந்தைங்கன்னு இருக்க வீட்டுல அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆக முதல்ல 3 குழந்தைங்க வந்துட்டு அவ்வளவுதான்டா. இந்த வீடே 2 ஆக போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுடா. இவங்க 2 பேர் இருக்கும் போதே இப்படின்னா நம்ம குழந்தைய வந்துருச்சுன்னா சொல்லவே தேவையில்ல. நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட போறோம்னு தெரியுதுடா. அவ்வளோலாம் கஷ்டம் இருக்காது மேடம், கவலைப்படாதீங்க. அத நம்ம எல்லாரும் இருக்கோமே, பாத்துக்கலாம் விடு. இப்ப நம்ம வீட்ல அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாம் வயசானதே மறந்துட்டாங்க. தாத்தா பாட்டி எடுத்துக்கோ ஜீவா, மறந்தே போயிட்டாங்க ஜீவா. குழந்தை அழுந்துருச்சுன்னா ஓடி வராங்கடா. எனக்கு புரியல, அவங்களுக்குள்ள வயசாயிடுச்சுங்கிறதே மறந்துட்டாங்க போலடா. எனக்கு சௌமியா ஸ்னேகாவுக்கு பிரியாவுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி லோ ஆகுது. அவங்களுக்கு மட்டும் எனர்ஜி ஹைலியே இருக்குடா. குழந்தைகளுக்கு தேவை எல்லா வேலையும் அவங்க பாக்குறாங்கடா. கொஞ்ச நேரம் கூட உட்கார்றது இல்ல, ஆனா நைட் ஃபுல்லா எனர்ஜியா தான் இருக்காங்க. நாங்க இப்ப சமைக்கிறது இல்ல, அவங்க தான் சமைக்கிறாங்க. இருந்தாலும் அவ்வளவு எனர்ஜியோட இருக்காங்கடா. எப்படினே தெரியலடா. பாட்டி தாத்தாவுக்கு கொள்ளு பேத்தி வந்தாச்சு, அம்மா அப்பாவுக்குலாம் பேர பேத்தி வந்தாச்சு. அப்படி எப்படி அவங்களால உட்காரணும்னு தோணுமா? அவங்க வயசு ஆயிட்டு இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வயசு கம்மி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க போலடா. அதான் சொல்லுவாங்களே, வீட்டுல குழந்தைங்கன்னு வந்துட்டாலே எனர்ஜியா இருக்கும்னு. அதே மாதிரிதான் அவங்க எல்லாரும் அவ்வளவு எனர்ஜியா இருக்காங்க. அவங்க குழந்தைங்களாவே மாறி உட்கார்ந்துடுறாங்க. நம்ம பாரு, நமக்கு ஏதோ வயசான மாதிரி இருக்கு. ஆமா ஜீவா, அவங்களும் சின்ன குழந்தைய மாறிட்டாங்க. நமக்கு தான் வயசு ஆயிடுச்சு போல ஜீவா. ஜீவா உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன மேடம், என்ன கேட்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜீவா, இப்போ சௌமியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஆமா, அத பத்தி எதுக்குடி? இல்ல ஜீவா, அப்ப அன்பு என்ன கூட இல்லல்ல, ஆமா. அந்த மாதிரி நீயும் என் கூட இல்லாம போயிருவியா ஜீவா? என்ன பேசுற நீ? இல்ல ஜீவா, அன்பனை கூட இல்லாத போது சௌமியா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா தெரியுமா? அதே மாதிரி நானும் கஷ்டப்படக்கூடாது ஜீவா. எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு ஜீவா. நெருங்க நெருங்க என்னமோ தெரியல. சௌமியா பயப்படும் போது ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இப்ப நான் பயப்படும் போதாண்டா எனக்கு தெரியுது அவ்வளவு பயமா இருக்கு ஜீவா. நீ என் கூடயே இருப்பில்ல ஜீவா. எப்படியோ சௌமியா எப்படின்லாம் எனக்கு தெரியலடா. ஆனா அவ குழந்தைய பெத்த எடுத்துட்டா. ஆனா அது என்னால முடியுமான்னு தெரியல ஜீவா. சப்போஸ் இந்த டைம்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஜீவா பண்ணுவேன்? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பேசினா செம்ம கோவமாயிருவேன் பாத்துக்கோ. ஜீவா குழந்தை வயித்துக்குள்ள இருக்குடா, கத்தாத. அப்புறம் நீ பேசுற பேச்சு குழந்தைய இந்த பேச்செல்லாம் கேட்கும்ல. இல்ல ஜீவா, சப்போஸ் நல்லாம போயிட்டா நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துப்ப தானே. அடிச்சிட வேண்டிய, அப்புறம் பார்க்க மாட்டேன் ஸ்னேகா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசிட்டு இருக்க பாத்துக்கோ. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா சத்தியமா எனக்கு கோவம் வந்துரும் ஸ்னேகா. ஜீவா இரு, எதுக்கு கத்துற? ஒருவேளை நடந்துருச்சுன்னா தானே நான் சொல்றேன். அத கூட முதல்ல எதுக்கு நீ சொல்றேன்னு தான் நான் கேக்குறேன். இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா? நீயே நினைச்சு பாரு, இப்படி எல்லாம் முதல்ல பேசலாமா? குழந்தை பொறுக்க நேரத்துல எதை எதை பேசணுமோ அது பேசினா போதும். ஏண்டா இவ்ளோ கோவப்படுற? அப்புறம் நீ என்னென்னலாம் பேசிட்டு இருக்க பாக்குறல. உன் கூட இல்லாம எங்க போயிட போறேன்? உன்னால என்ன விட்டுட்டு போயிட முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? முதல்ல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீயும் நல்லா இருக்க, குழந்தையும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்னடி ஆக போகுது? திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இப்படி யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. இப்படி எல்லாம் முதல்ல நீ யோசிக்கவே கூடாது. என்னென்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சா போதும். சௌமியா கூட இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்க மாட்டா. நீ தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பக்கம் நெருங்க நெருங்க ஓவரா பேசுற பாரு நீ. இல்ல ஜீவா, எனக்கு தோணுச்சு, நான் அவ்வளவுதான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆகிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேல ஜீவா. உனக்கு ஒன்னும் ஆகாதுடி, நான் கூட இருக்கேன். எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், ஆனா உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா? இந்த ஜீவா கூட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஆகுமா? இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாதுடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ என் கூட மட்டும் இருடா. அண்ணா சௌமியா விட்ட மாதிரி நீ என்ன விட்டுற மாட்டல. அவன் கூடயே தான் இருப்பேன், நமக்கு ஒன்னும் ஆகாது. அன்பு கூட சௌமியா கூட இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவனுக்கே ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த செகண்ட் வரைக்கும் அன்பு சௌமியாவை காப்பாத்தணும் தான் நினைச்சான். எனக்கு புரியுதுடா. அண்ணனும் என்ன பண்ணுவான், இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கான் தெரியுமா? அண்ணன் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியல. கண்டிப்பா தெரியறப்போ நானும் சௌமியாவும் 4 பலர் நப்பிட்டு வரோம். அப்படியா? என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு தைரியம் போல. அது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒரு மாசமான பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணணும்? முதல்ல எவ்வளவு கோவமாவே இருக்கட்டும், மாசமா இருக்க பொண்ணு எட்டியா உதைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல. சௌமியா எவ்வளவு துடிச்சிருப்பாள்ல.
அந்த டைம்ல நம்ம கூட இல்லாம போயிட்டோம்டா. அவ ரொம்ப துடிச்சிருப்பாடா. அவ துடிச்சதை விட நான் ரொம்ப துடிச்சிட்டேன்டா. அந்த வழியில அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. ஒரு பக்கம் அன்பனை காப்பாத்தணும், ஒரு பக்கம் நம்ம குழந்தைய காப்பாத்தணும், இப்படின்னு எவ்வளவு யோசிச்சிருப்பாள. ஒரு செகண்ட் கூட அவளை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாளடா. நமக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாள. சௌமியாவுக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாதுடா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கடா. ஆனா என்னமோ இப்ப சௌமியா சந்தோஷமா இருக்காள, அது போதும்டா. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும் எனக்கு. நானும் சௌமியாவும் போய் பலார் நப்பிட்டு வரோம். அதுக்கு முதல்ல என் தங்கச்சி இது யாருன்னு சொல்லணுமே. ஆமால, அத கேட்க போனாலே ஒரு மாதிரி ஆயிடுறா. அதனாலயே நம்ம எல்லாம் கேட்காம இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியலடா. அவளா சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகலாம். நம்மளே கண்டுபிடிக்கலாம். என்னால சும்மா இருக்க முடியாதுடா. அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கா சௌமியாவை. அன்பன் ஒரு பக்கம் குழந்தைங்க. இதெல்லாம் அந்த செகண்ட் அவ அங்க இருக்கும்போது எப்படி இருந்திருக்கோம்லடா. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளடா. நான் அந்த கஷ்டத்தை தாண்டி இப்ப குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்கா. அப்படியா பொண்டாட்டி, நீயும் இந்த மாதிரி தான் இருப்ப சரியா? என் கூடயே இருக்கணும் ஜீவா, ஓகேவா? உன் கூடயே தான் இருப்பேன் பொண்டாட்டி, போதுமா? ஓகேடா. ஐ லவ் யூ ஜீவா. ஐ லவ் யூ ஸ்னேகா. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன். நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். ஐயோ தங்க குட்டி, பொம்மையை பாக்குறீங்களா? ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஆடுதுன்னு. தங்கமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வேணுமா தங்கத்துக்கு இந்த பொம்மை? ஐயோ தங்கம், என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குதா. உங்க பாஷை என்னன்னே எனக்கு தெரியல. அம்மா கத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் சரியா? பாட்டி தாத்தாவுக்குலாம் தெரியுது, பெத்த அம்மாவுக்கு தெரியல பாத்தியா? பாரு, அம்மாவுக்கு எதுவுமே தெரியலடா. எனக்கு எதுவுமே தெரியலங்கற நீ சிரிக்கிறியா? வர அப்பா மாதிரி ரொம்ப சேட்டை பண்றடா நீ. என்ன சேட்டை பண்ற தெரியுமா நீ? உன் தங்கச்சியும் தான். ரெண்டு பேரும் அவ்வளவு சேட்டை பண்றீங்கடா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு அவ பிறந்தாடா. ஆனா உன்ன மாதிரியே இருக்கடா அவளும். ரெண்டு பேரும் ஒரு வழியாக்கிட்டீங்கடா நேத்து. பாட்டி தாத்தா எல்லாத்தையும் ஒரு வழியாக்கிட்டீங்கடா. என்னடா தங்கம், ஆமா தானே? அம்மா பேசிட்டு இருக்கி, நீ என்ன இந்த பொம்மையவே பார்த்துட்டு இருக்க? தம்பி பாப்பாவுக்கு சவுண்ட் நல்லா இருக்கா? அப்படியாடா? சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவனுக்கு. ஐயோ தங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறான். ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. உன் அப்பா தங்கச்சி தூக்கிட்டு எங்க போனார்னே தெரியலடா. எங்க போனார்னே தெரியல. உன் அப்பா குழந்தைய தூக்கிட்டு அப்பா காணாம போயிட்டாரு பாரு. நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்ச. பால் குடிச்சிட்டு உட்கார வச்சு நீ கல்கலப்புக்கு என்ன சிரிக்கிற? இது அவ்வளவு பிடிச்சிருக்கா உனக்கு? சித்தியும் சித்தப்பாவும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தாங்கடா. இதுலயும் உன் குரு சித்தப்பா இருக்காரே, அவரெல்லாம் தாங்க முடியலடா. அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு தெரியுமா? உன்னை அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ நான் பேசுறத கவனிக்கிறேன்னு தெரியுது. அந்த கிளுகிழப்ப தாண்டா கவனிக்கிறேன். அம்மா இங்க பேசிட்டு இருக்கமே, காதை கொடுத்து கேட்போம்ல. அப்பா மாதிரியே இருக்கடா. உன் அப்பா எங்க தாண்டா போனாரு? வர சொல்றா உன் அப்பாவை. இருந்தாலும் தங்கமே, வெளியில வரும்போதே அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டீங்க. வயித்துக்குள்ள இருக்கும் போது என்ன எட்டி உதைக்கிறீங்கடா? உனக்கு ஃபுட்பால் பிளேயர் ஏதாவது ஆகணும்னு ஆசையா? என்னமா எட்டி வச்சிட்டு இருந்த தெரியுமா? அம்மாவுக்கு வலிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ அப்படிதான் பண்ணிட்டு இருந்த. பாத்துக்கோடா, வரதுக்கு முன்னாடி அம்மாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ண. அதனால இப்ப சமத்தா இருக்கணும் தங்கம் சரியா? யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது சரியா? நேத்துல பாட்டி தாத்தாவை கஷ்டப்படுத்திட்ட. இன்னைக்கு ஏதோ அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும். இன்னும் எப்ப அழுக ஆரம்பிக்க போறீங்களோ தெரியலடா. இனி நாளைக்கு தான் குளிக்க போறீங்க. நாளைக்கு இன்னும் என்னென்ன அலப்பறை பண்ண போறீங்களோ தெரியலடா. உங்களை குளிக்க வைக்கிறதுக்குள்ள தாத்தா பாட்டி எல்லாருமே கஷ்டப்பட்டுறாங்கடா. ஷாய் ஹரி அவங்களையும் கஷ்டப்படுத்துற நீ. பாரேண்டா, இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது புரிஞ்சுச்சா? அக்காவை அண்ணனை பத்திரமா நீயும் பாத்துக்கணும். அப்பதானே ஒண்ணு அவங்க பாத்துப்பாங்க. ஆனா என்னமோட அவங்க பேச ஆரம்பிச்சா நீ என்ன சிரிக்கிற தெரியுமா? அம்மா அப்பா பேசினா கூட சிரிக்க மாட்டீங்க ரெண்டு பேரும். ஆனா ஷாய் ஹரி ஏதாவது பேசினா அவ்வளவு சிரிக்கிறீங்க. அக்காவையும் அண்ணனையும் அவ்வளவு பிடிச்சிருக்கா ரெண்டு பேத்துக்கும். அதனால தானே அவ்வளவு சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும். சொல்லுங்கடா தங்கம், அம்மா தானே? அக்காவையும் அண்ணனையும் அவ்வளவு பிடிச்சிருக்கு ரெண்டு பேத்துக்கும். அது நல்லாவே தெரியுதுடா. அவங்க பேசினா என்ன சிரிக்கிறீங்க. இதெல்லாம் அவங்க உங்களுக்காக டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அக்காவும் அண்ணனும் உங்களுக்காக எல்லாமே செய்யறாங்கடா. பெருசானதுக்கு அப்புறம் அக்கா அண்ணன் கூட சண்டை போடக்கூடாது புரிஞ்சுச்சா? சந்தோஷமா இருக்கணும் சரியா? அக்காவும் அண்ணனும் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க பாரு. இப்பதான் அக்காவும் அண்ணனும் குளிக்க போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் பேசுவாங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேத்தையும் விட்டு போவே மாட்டாங்கடா. உங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காவும் அண்ணனும் வந்துருவாங்க. அப்புறம் 4 பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களா சரியா? அதுலயும்
பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாத அம்மா ஆச்சே நீ இந்த சவுண்ட கேளு சரியா இந்த சவுண்ட் தம்பி கேளுங்க எவ்வளவு சவுண்ட் வருது பாத்தியா இதெல்லாம் உங்களுக்காக தான் தெரியுமா அப்புறம் அக்காவோட பொம்மை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க வச்சு விளையாடலாம் அப்பா எங்க போயிட்டாரு வர சொல்லுவோமா எங்க போனாரு காணோம் போயிட்டாரா வந்துருவாரு இன்னும் 5 நிமிஷத்துல சரியா நீ என்ன வெளியில தானே இருந்த உள்ளார வந்துட்ட குழந்தை அம்மாவை பார்க்கணும். இப்பதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சோ நான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே சுத்தி காட்டிட்டு இருந்தேன். நம்ம குழந்தைங்களுக்கு தான் பூனா ரொம்ப பிடிக்குமே சொல்லவே தேவையில்ல அதுதான் அப்படியே காட்டிட்டு இருந்தேன். அவன் தூங்கிட்டா இவன் தூங்கல அதான் கொஞ்சம் தூங்குவான்னு பார்த்து தூங்கவே மாட்டேங்கிறான். உன் பையன் தூங்குறானால உன் பொண்ணுக்கு தூங்குறனாலே பிடிக்க மாட்டேங்குதுடா அப்பா கூடயே இருக்கணும் தூங்குனாலும் அப்பா தூங்கும்போது தானும் தூங்கணுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா நீ தூங்கல அதனால அவளும் தூங்க மாட்டா இப்ப எடுத்துட்டு உன் கை மேல பாப்பாவை போட எப்படி தூங்குறன்னு மட்டும் பாரு அவளுக்கு உன் கையவோ பிடிச்சிருக்கணும் உன் பக்கத்துலயே இருக்கணும் அதுதாண்டி என்னோட குழந்தை. ஆஹா அப்படியேடா அப்படியேதான் பொண்டாட்டி நம்ம குழந்தை என் கூட இருக்கு பத்தியா. ஹலோ ஹலோ பையன் என் கூட இருக்கா ரொம்ப பேசாத யாரு நான் பேசுறேனா வாய் திறக்காதடா வாய் வச்சு கையில கொடுத்துருவேண்டா ஐயோ சரிம்மா நீ கோவப்படாத சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அவ்வளவுதான். 2 குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இரு. ஆனா இப்ப குழந்தைங்களே பாத்துட்டு இரு, சரியா இப்பயும் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் தெரியுற பொண்டாட்டி. ஆஹா அத என்ன நம்ப சொல்றியடா பொண்டாட்டி நம்ப அதுதான் உண்மை. இப்போ குழந்தைங்களுக்கு முன்னாடி நீதான் என் கண்ணுக்கு தெரியுற. அப்படியே நல்லாவே நம்பிட்டேன்டா உனக்கு அதாவது புரியாது பொண்டாட்டி விடு. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமும் நீதான் எப்போதுமே எனக்கு ஃபர்ஸ்டா தெரியும். ஏன்னா நம்ம குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி நீதான் எனக்கு ஒரு குழந்தையா இருந்துகிட்ட பாத்துக்கோ. ஆஹா பொண்டாட்டி இல்லையடா சரி பொண்டாட்டியா தான் இருந்திருக்க போதுமா. ஓகேடா நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா நீ சொல்றது ஏதோ உண்மைதானடா அத நான் கேட்காம இருப்பேனா கேட்டுட்டேன்னா நல்லா கேட்டுட்டேன் நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் இது என்னைக்குமே மாறாது என்ன புருஷா கரெக்ட் ஆமா சௌமியா கரெக்ட். ஏன் புரிஞ்சுக்கிட்டியா அது போதும் சௌமியா. ஆமா 2 பேரும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க நீ வேற சௌமியாவுக்கு பூ பிடிக்கும்னா அவளுக்கு பிறந்திருக்க குழந்தைக்கும் பூ பிடிக்குமா. அதை பார்த்த உடனே என்ன சிரிப்பு தெரியுமா. ஷாய் ஹரி வேற இல்லையா அதனால இவளுக்கு சிரிப்பு காட்டணும்னு சொல்லிட்டு பூ பார்க்க போனேன். அவளுக்கு அவ்வளவு சிரிப்பு அந்த பூ பார்த்த உடனே. அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா அப்ப கரெக்ட் தானடா. கரெக்டா பொண்ணாடி நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பாத்துக்கோ புருஷா இன்னும் பெரிய கார்டனா செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணிரலாம் என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்கும் சேர்த்தே பண்ணிடலாம். பண்ணி வச்சிரு அப்புறம் ஸ்னேகா குழந்தையும் வந்துரும் அப்புறம் அந்த குழந்தைக்கு பூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுனா ஏன் பூல இருந்து கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கும்ல அதனால சொல்றேன் நீ பார்த்து என்ன ஏதுன்னு பண்ணிரு ஓகேவா. ஓகேடி பொண்டாட்டி ஓகே. என்ன ஸ்னேகா சொன்னாலே உன் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அங்க உட்காந்துட்டு பயந்துட்டு இருக்காடா. ஏன் தங்கச்சியா பயப்படுறாளா. நெவர். ரொம்ப பேசாத போய் பாரு நம்ம சொன்ன நீ பயப்படுற மாதிரி எல்லாம் என் தங்கச்சி பயப்பட மாட்டா அப்படின்னு சொன்ன ஏதோ யாராவது சொல்லிருப்பாங்க அந்த இதுல பயந்துருப்பா மத்தபடி என் தங்கச்சி பயப்பட மாட்டா. விட்டே கொடுத்துறாத உன் தங்கச்சிய. ஏன் தங்கச்சிடி தெரியுது அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டாடா. எல்லாத்துக்குமே பக்கம் நெருங்க பயம் இருக்கும் போல. ஆமாண்டா அவ ரொம்ப பயந்துட்டா நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் அவங்க பேஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அதான் ஜீவானா இருக்காங்கல்ல எல்லாமே பாத்துப்பாங்க. நீ அந்த டைம்ல என் கூட இல்லல அது மாதிரி ஜீவானனும் கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டா போல. அதுதான் அன்னைக்கிட்ட பயந்து கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஜீவா கூட இருப்பா. நீ கொடுத்த வாக்கே காப்பாத்தல. பொண்டாட்டி உன் கைய பிடிச்சிருந்தேன்டி. ஆஹா எந்திரிச்சு என்கிட்ட பேசி இருக்கணும்டா. அன்னைக்கு உனக்காக குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ என்ன காப்பாத்திட்டு உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியாடா அப்படிதான் பொண்டாட்டி நீ இல்லாம நான் எப்படி என்ன காப்பாத்திட்டு உன்னை விட்டுரு வேணாம் உன்னையும் விட்டுருக்க மாட்டேன் இறுக்கி பிடிச்சிருப்பேன். நல்லா பேசுடா அன்னைக்கு மயக்கத்துல இருந்துரு. மயக்கத்துல இருந்தாலும் நீ கத்துனது பேசினது எல்லாமே என் காதுல விழுந்துச்சு தெரியுமா. தெரிஞ்சுந்தா கல்லு மாதிரி படுத்துட்டு இருந்ததானே. அப்படி இல்ல பொண்டாட்டி என்னால என்ன பண்ண முடியும். இப்போ சொல்ற உன்னை காயப்படுத்தினவங்கள சும்மா விட மாட்டேன். அத பத்தி பேச வேணாம் ஆக்சிடென்ட் பத்தியே பேசாத ஹாஸ்பிடல்ல இருந்தது மட்டும் பேசினா போதும். அத பேசினாலே ஒரு மாதிரி ஆயிரல என்கிட்ட கூட அது சொல்லல நீ யாருன்ட்டு. விடு அன்பு அத பத்தி பேச வேணாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அத பத்தி பேசி காயப்படுத்தாதடா விட்டுடா. எனக்கு யாருன்னு சொல்றதுக்கும் தைரியம் இல்ல யாருன்னு நான் சொல்லவும் மாட்டேன் விட்டுரு. என்னால இன்னொருத்தவங்களையும் வருத்தப்பட வைக்க முடியாதுடா. போது விட்டு அன்பு ப்ளீஸ்டா அத பத்தி பேசாத அன்பு. சரிடி பொண்டாட்டி பேசல போதுமா. போதுண்டா அங்க பாரு அதையே பாத்துட்டு 2 பேத்துக்கும் இதுனா அவ்வளவு பிடிச்சிருக்குடா. கிளுகிளுப்புனா அவ்வளவு பிடிச்சிருக்கு 2 பேத்துக்கும். சூப்பர் நல்லா விளையாடிட்டோம். ஆமாண்டா நம்ம குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. நமக்காக பிறந்தவங்க அவ்வளோ கியூட்டா இருக்காங்க. இந்த 2 பேரும் வரமா நமக்கு கிடைச்சிருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா அப்படியாடா அப்படிதாண்டி செல்வமா